ஓர் எலி ஒரு வலையில் வாழ்ந்தது. அது ஒருநாள் இரை தேடுவதற்காக வெளியே வந்தது. காட்டில் திரிந்து அலைந்தது. இரை தேடி உண்டபின் மீண்டும் தன் வலைக்கு திரும்பி வந்தது. அந்த வலையின் அருகில் ஒரு தவளை நின்று கொண்டிருந்தது. தவளையாரே வணக்கம். என் வீட்டுக்கருகில் நிற்கிறீரே, என்னை சந்திக்க வந்தீரா? என்ன செய்தி சொல்லும் என்று கேட்டது எலி. எலியாரே வணக்கம். ஒருவரை ஒருவர் காணும்போது இப்போதெல்லாம் பலர் வணக்கம் சொல்வதில்லை. பார்த்தும் பாராதவர் போல் சென்று விடுகின்றனர். மெத்த படித்த மேதாவிகள் சிலர் உள்ளனர். அவர்கள் ஹாய் என்று கூறிவிட்டு செல்கின்றனர். உமது சந்திப்பும் பேச்சும் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது என்றது தவளை. நான் உம்மை பார்த்த முதல் நொடியிலேயே அறிந்து கொண்டேன். நீர் நல்ல பண்பாடு உடையவர். நாம் இருவரும் நண்பர்களாய் வாழலாமே என்று எலி ஆலோசனை வழங்கியது. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நாம் இனி நல்ல நண்பர்கள் என்றது தவளை. உடனே எலியும் தவளையும் அன்புடன் கைகுலுக்கிக் கொண்டனர். பின்னர் அவரவர் இல்லத்துக்கு சென்றனர். பல நாட்கள் சந்தித்து உரையாடிய இருவரும் மிகவும் நெருங்கிவிட்டனர். ஒருவர் விருப்பமே மற்றவரின் விருப்பமாகவும் வெறுப்பு மற்றவருக்கும் வெறுப்பாகவும் மாறிவிட்டது. இருவருக்கும் பாம்பை கண்டால் பிடிப்பதில்லை. ஏனென்றால் அது இருவரையும் பிடித்து உண்ண வேண்டும் என்ற நோக்கம் கொண்டிருந்தது. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது பழமொழி. அதுபோல் பாம்பை கண்டால் இருவரும் பயந்தோடி மறைவர். எலியும் தவளையும் நட்பு பாராட்டுவதை சில பிராணிகள் கேள்விப்பட்டன. சிட்டுக்குருவி, மீன் போன்ற உயிரினங்கள் அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தனர். ஒரு நாள் குளக்கரையில் நண்பர்கள் இருவரும் உரையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அப்போது எலிக்கு ஒரு விபரீத எண்ணம் தோன்றியது. உடனே தவளையிடம் எடுத்துரைத்தது. நாம் இருவரும் நண்பர்கள். ஒருவர் மற்றவர் இன்பத்தில் மகிழ்கிறோம், துன்பத்தில் வருந்துகிறோம், ஆறுதல் கூறுகிறோம். ஒருவர் தேவையில் மற்றவர் உதவி செய்கிறோம். நாம் இணைப்பிரியா நண்பர்களாகிவிடலாமே என்றது. ஆம், நாம் இணைப்பிரியா நண்பர்களாய் மாறுவோம் என்று தவளை ஆமோதித்தது. அப்படியானால் எனது வாலையும் உமது காலையும் இணைத்து கட்டிக்கொண்டு எப்போதும் இணைப்பிரியாமல் வாழ்வோம் என்றது. நட்புக்கு நல்ல இலக்கணமாய் திகழ்வோம் என்றது கூறியது எலி. எலியும் தவளையும் விரும்பியபடி அவர்கள் கட்டிக்கொண்டனர். எலியின் நீளமான வாளால் தவளையின் காலில் முடிச்சு போட்டு இணைத்து கொண்டனர். இவ்விணைப்பால் இணைப்பிரியா நண்பர்களாகிவிட்டனர். அப்போது வானத்தில் ஒரு பருந்து வட்டமிட்டு கொண்டிருந்தது. இந்த இரண்டு உயிர்களையும் உணவாக்கி கொள்ள விரும்பி கீழே இறங்கியது. பருந்து பாய்ந்து வருவதைக் கண்ட எலி தவளையை வலைக்கு இழுத்தது. தவளை எலியை தண்ணீருக்கு இழுத்தது. இருவரும் வலிந்து இழுத்ததால் முடிச்சு இறுகி போயிற்று. அதை அவிழ்க்க முடியவில்லை. கீழே தாழ்வாய் பறந்து வந்த பருந்து எலியை அலகால் கொத்தி தூக்கியது. எலியுடன் இணைத்து கட்டப்பட்ட தவளையும் தூக்கிச் சென்றது. மேலே பறந்தது. கூடார் நட்பால் எலியும் தவளையும் உயிரிழந்தது.